இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூ அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த அப்டேட்டை பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து யூபிஐ அப்ளிகேஷனில் வந்திருக்கிற அந்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூபிஐ அப்ளிகேஷனில் வந்துட்டு ரூபாய் டைப் கிரெடிட் கார்டை வந்து உள்ள லிங்க் பண்ணுறதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் 4 பேங்கோட ரூபாய் டைப் கிரெடிட் கார்டு மட்டும்தான் உள்ள லிங்க் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனரா பேங்க், அதுக்கப்புறம் இந்தியன் பேங்க், நெக்ஸ்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா பஞ்சாப் நேஷனல் பேங்க். இந்த 4 பேங்க் மட்டும்தான், இந்த 4 பேங்கோட ரூபாய் டைப் கிரெடிட் கார்டு மட்டும்தான் உள்ள லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க் வந்து புதுசாக அப்டேட்டட் பண்ணியிருக்காங்க. எதுனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு, ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு, பேங்க் ஆஃப் பரோடா கிரெடிட் கார்டு, அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டு, நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட ரூபாய் டைப் கிரெடிட் கார்டையுமே உள்ளே வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ பேங்கோட ரூபாய் டைப் கிரெடிட் கார்டை வந்து உள்ளே வந்து அப்டேட்டட் பண்ணலை. ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்டேட்டட் பண்ணுவாங்க. ஸோ அதை அப்டேட்டட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, இதில் வந்து எஸ்பிஐயோட ரூபாய் டைப் கிரெடிட் கார்டை வந்து லிங்க் பண்ண முடியலை அப்படின்ட்டு. ஸோ ரூபாய் டைப் கிரெடிட் கார்டு எஸ்பிஐயில் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்டேட்டட் பண்ணலை. இதில் லிஸ்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரூபாய் டைப் கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கான அப்டேட்டடை வந்து இப்போ வந்து ஃபோன்பே அப்ளிகேஷனும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட லோகோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை டச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ரூபே கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நியூ அப்படின்னு இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 விதமான பேங்க் அக்கௌண்ட் மட்டுமே இதில் வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 5 விதமான ரூபாய் டைப் கிரெடிட் கார்டை மட்டும் நீங்கள் வந்து அப்டேட்டட் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கோட கிரெடிட் கார்டெலாம் இதில் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணலை. அதே மாதிரி எஸ்பிஐயுமே இதில் வந்து இன்னும் அப்டேட்டட் பண்ணலை. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட்டட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன்பே யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து கனரா பேங்க் அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரூபாய் கிரெடிட் கார்டு, அப்புறம் வந்துட்டு இந்தியன் பேங்கோட ரூபாய் கிரெடிட் கார்டு, பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ரூபாய் டைப் கிரெடிட் கார்டு, யூனியன் பேங்கோட ரூபாய் டைப் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த 5 பேங்க்கில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு பேங்க்கில் ரூபாய் டைப் கிரெடிட் கார்டு இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்களோட யூபிஐ அப்ளிகேஷனோட லிங்க் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபோன்பே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களோட ரூபாய் கிரெடிட் கார்டிலேருந்து வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இல்லாத பட்சத்தில் நம்மளோட கிரெடிட் கார்டிலேருந்து அதுவும் ஃபோன்பே அப்ளிகேஷன் மூலமாக இந்த பேமெண்ட் வந்து நம்ம பே பண்ணுறதுக்கு ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.